வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடருக்கான ஒரு சீக்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக லாங் டேர்முக்கு ஸ்டாக்கை வாங்கியிருந்திருப்போம். அது மேலே போகாமல் கீழே இறங்கியிருக்கும், அல்லது தொடர்ந்து மேலே போகாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கும். ஸோ நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் மேலே போகலையே, சீக்கிரம் ப்ராஃபிட்டை பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம இருந்திருப்போம். பட் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ஸ்விங் ட்ரேடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேட்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியம் டேர்ம்லேயோ அல்லது ஷார்ட் டேர்ம்லேயோ வந்து சீக்கிரம் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம், நல்லா ஸ்டாக் மேலே போகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஜீரோ கைட்டில் சில எக்ஸாம்பிள் சார்ட் வச்சு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மூவிங் ஆவரேஜை எடுத்து வச்சுக்கலாம். மூவிங் ஆவரேஜில் நான் இங்கே பீரியடில் வந்து 15 இருக்கும், அதை நான் 30 மாற்றி வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ இதை வீக்லி சார்ட்டுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த வீக்லி சார்ட்டில் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த லைன் தான் வந்து அந்த 30 டே மூவிங் ஆவரேஜ். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா மேலே போகும். சப்போஸ் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தால் கீழே வரும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். ஸோ இங்கே மூவிங் ஆவரேஜில் எல்லாருமே வந்து அந்த பீரியட் வந்து 10 வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் 20 வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா அப்படின்னா 50, 100, லாங் டேர்முக்கு 200 இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் மோஸ்ட்லி யாரும் அந்த 30 வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. ஸோ அது 30 வந்து ஒரு முக்கியமான அந்த ஆவரேஜ். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் அதே கான்செப்ட் தான், சிம்பிள் மூவிங் ஆவரேஜுடைய அதே கான்செப்ட் தான். அந்த 30 பீரியடில் இருக்கக்கூடிய அந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. முக்கியமாக இந்த 30 மூவிங் ஆவரேஜ் வந்து ரேராக தான் எல்லோரும் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் அந்த இதை செக் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வீக்லி சார்ட்டில் ஸோ இங்கேருந்து அது என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் கீழே இருந்து உடஞ்சிச்சு, ஸோ கீழே போணுச்சு, திரும்ப அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆனிச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சி நல்லா வந்து மேலே போயிருந்துருக்கு பாருங்கள். பட் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கீழே வந்துச்சு, ஸோ இது பிரேக் பண்ணி பேரிஷ் இருந்துச்சு, கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்கல பாருங்கள். ஸோ இந்த பேரிஷ்க்கு அப்புறமா புல்லிஷ் அதை ஃபில் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறமாவும் பேரிஷ் கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடச்சிச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் புல்லிஷ் வந்து போட்டு போயிடுச்சு. நம்ம இதை ரேஞ்சாகவும் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த ரேஞ்சு அண்ட் இந்த ரேஞ்சு, அந்த ரேஞ்சை ஒரு கன்சல்டேட்டாகவும் நம்ம புரிஞ்சிக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி பாருங்கள், இதே ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, தொடர்ந்து நல்லா மேலே போயிருக்கு. அந்த ரேஞ்சை கீழே வந்து தொடவே இல்லை. அகெயின் இங்கே தொட்டுச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனாலும் வந்து பாருங்கள் அடுத்த கேண்டில்ஸ் மேலே வந்துடுச்சு. இந்த இடத்துல இது வந்து ரேஞ்சாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பாருங்கள், இந்த இடத்துல அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிச்சு. இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்காக அடுத்த கேண்டில்ஸ் வச்சாலும் வந்து மேலே போணுச்சு. இந்த இடத்துல பேரிஷ் வந்துச்சு, அடுத்த கேண்டில்ஸே புல்லிஷ் போட்டு இதை ஃபெயில் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்குது. இப்போ கீழே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இதோடைய கான்செப்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இந்த பீரியடில் 30 அது பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கலாம். பட் இதை நம்ம ஏனோதானோ அப்படின்னு உடனே பயன்படுத்திடக்கூடாது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவில் வரும்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பேப்பரேட் பண்ணுங்கள். ஸோ பேப்பரேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்பிஐ வந்து வச்சுருக்கேன். எஸ்பிஐயில் ஒரு நல்ல வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இதை பிரேக் பண்ணிச்சு, அங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கீழே பிரேக் பண்ணிச்சு, கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள் பேரிஷ் கிடைக்கல. அதுக்கப்புறமா இங்கே கிடச்சிச்சு, பட் மொத்தமாக வந்து கவர் பண்ணி இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. இந்த ரேஞ்சை உடைக்கிற நேரத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கணும். ஒன்று இந்த இடத்துக்கு கீழே பிரேக் பண்ணால் கீழே, அல்லது இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் மேலே. இந்த இடத்துல மேலே பிரேக் பண்ணிச்சு, அகெயின் இங்கே கன்சல்டேட் ஆணிச்சு, இந்த கன்சல்டேட் லெவலாக வச்சுருந்தோம். இங்கே பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் கன்சல்டேட். ஓவரால் வந்து பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ நாள் வந்து இத்தனை வாரமாக வந்து கன்சல்டேட்குள்ளே இருந்துச்சு. அப்போயே புரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு சைட் பிரேக் ஆக போகுது, பிரேக் ஆனால் நல்லா போகும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த கன்சல்டேட் லெவல் வந்து இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த ரேஞ்சையும் தாண்டி மேலே க்ளோஸ் ஆனிச்சு, கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. ஸோ எவ்வளோ மேலே போயிருந்துருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 612 அண்ட் 617, 16 சம்திங் இருந்திருக்கு. அதுலேருந்து இந்த ரேஞ்ச் எவ்வளோ போயிருக்கு, 910 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே மேலே போகிறதுக்குன்னு வாய்ப்பாக தான் இருக்கும். அது கூட கன்ஃபர்மேஷன் நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷனாக கீழே வந்துச்சு,
இங்கே புல்லிஷ் வந்தாலும் கன்ஃபர்மேஷன் அடுத்தே வந்து ரெட் வந்துருச்சு, கன்சாலிடேட் ஆணுச்சு. அந்த ரேஞ்சை இங்கே பிரேக் பண்ணதாக வச்சுக்கலாம். இங்கே பிரேக் பண்ணி பாருங்கள், நல்லா மேலே இந்த இடத்துல இந்த ரேஞ்சு கன்சாலிடேஷன் அப்புறம் மேலே. ஸோ இந்த மாதிரி அந்த ரேஞ்சை எங்கே பிரேக் பண்ணதோ உங்களுக்கு பிடிச்ச சார்ட்டில் செக் பண்ணுங்கள். அங்கேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபிபோனாச்சியில் இங்கே 100லேருந்து பாருங்கள், இது 0 வச்சோம் அப்படின்னா எவ்வளோ புள்ளிகள் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து எல்ஐசி. ஸோ வந்து பாருங்கள், அந்த ரேஞ்சு கீழே பிரேக் பண்ணிச்சு, திரும்ப மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சு, கொஞ்சம் மேலே திரும்ப கீழே கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஃபுல்லாக வந்து பாருங்கள் இங்கேருந்து தொடர்ந்து மேலே தான் போயிட்டு வந்திருக்கு. ஸோ ஓவரால் இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இந்த 30 பீரியடில் இருந்து அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, கன்சல்டேஷன் நடக்குதா அல்லது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, கிடைச்சதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் எந்த பக்கம் கிடச்சிருக்கு, மேலே போகுதா இல்லையா, இதே கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக அப்படியே பிரேக் அவுட் பண்ணி நல்லா மேலே போணுச்சு. இதை நம்ம வீக்லி சார்ட்டில் பயன்படுத்துகிறது தான் வந்து நல்லது. உங்களுக்கு பிடிச்ச சார்ட்டில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், லைவில் வரதுலையும் அப்டேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 1-2 இதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்து பார்த்த உடனே அது என்ன அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், பேக் டெஸ்ட்டுக்கு இது பயன்படும். பிகினர் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த பிகினரோட சீரீஸை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.